வணக்கம் நண்பர்களே. விஜய் தலைமையிலான தாவேக அரசு இன்னைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு 23 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. இந்த எண்ணிக்கையோட சேர்த்தாக்க விஜய் கட்சியில இப்ப 33 அமைச்சர்கள் இருக்காங்க விஜயோட சேர்த்து. ஸோ இன்னும் 2 அமைச்சர்கள் வரைக்கும் பதவியேற்கலாம். அதாவது 35 பேர் அமைச்சரவையில் இடம்பெறலாம் அதிகபட்சமா. அதுதான் விதி. ஸோ அந்த 2 அமைச்சர்கள் யாரா இருக்கும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களுக்கு ஒருத்தர். ஸோ ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேரும் கிள்ளியூர் ராஜேஷ்குமாரும், அதே போல மேலூர் தொகுதியை சேர்ந்த விஸ்வநாதன், அவங்க 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க 2 பேரும் இன்னும் அமைச்சரவையில் சேருவது குறித்த முடிவை வெளிப்படையா சொல்லலை. ஆனா அவங்க ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதை அவர்கள் கட்சிக்காரர்களே சொல்லிட்டாங்க. அதே போல எங்களை அமைச்சரவையில் சேர்றதுக்கு கூப்பிட்டதுக்கே நன்றி, அவங்க பெருந்தன்மை, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும், அதனால அந்த அழைப்பை நாங்க மதிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டதுனால கண்டிப்பா இடம்பெறுவார்கள். யார் அமைச்சர், என்னைக்கு அமைச்சரவையில் அவங்க பதவியேற்புங்கிறது அது இன்னொரு நாள் தெரிய வரலாம். ஏன்னா இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவங்க பேர் இல்லை. ஆனால் அடுத்த பட்டியலில் அந்த 2 பேர் பேரும் இடம்பெறலாம். இது இன்னைக்கு அமைச்சரவையா பதவியேற்றிருக்காங்களா, அதை பற்றி ஒரு சின்ன பிரீஃப். மற்றது யார் அமைச்சர், எங்கெங்க, அது எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கலாம். இதுல ஒரு இது என்னன்னா, விஜய் கட்சிக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் அதிகமான வாக்குகளை தந்த மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தான். வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த மாதிரியான வட மாவட்டங்கள், திருவண்ணாமலை, இங்கெல்லாம் அதிக எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காங்க, அதிக வாக்குகள் கிடைச்சிருக்கு. ஆனாலும் அந்த மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அமைச்சரவையில். அங்கு ஜெயித்த எந்த எம்எல்ஏவுக்கும் அவங்க அமைச்சர் பதவி தரலை. அதே போல ஜாதி வாரியாக யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிரதிநிதிகளுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்கறதுல யாருக்கும் எந்த தடையும் இல்லை. ஆனா இன்னென்ன ஜாதி, இவங்க இன்னென்ன வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு தொலைக்காட்சி வழியாக அதை அடையாளப்படுத்தி அதை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆனா அது இப்போ நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, விஜய் அதிகமாக பட்டியலின மக்களுக்கு விஜய் அமைச்சரவையில் அதிக இடங்கள் கிடைச்சிருக்கு. 7 அமைச்சர்கள் இடம்பெற்று இருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு எல்லாம் புலகாங்கிதப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமைச்சரவை விரிவாக்க நிகழ்ச்சியில முக்கியமான விஷயம் இது இல்ல. முக்கியம் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னமே, இதெல்லாம் சம்பிரதாயமான ஒரு செய்தி, நீங்க எடுத்துக்கங்க. இந்த அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கு அந்த வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து. ஸோ அவங்க புரோட்டோகால் படி தமிழுக்கு 3வது இடம் தான் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த அரசு பதவியேற்றப்போ இதே மாதிரிதான் பாடினாங்க. அப்போ மிகப்பெரிய விமர்சனம் எழுந்தது. அப்படி எழுந்தப்போ அங்கு அமைச்சர்களாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகன் சொன்னாங்க, இது எங்களுக்கு தெரியாது, கவர்னர் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாம அவங்களே அதை அறிவிச்சிட்டாங்க. இன்னொன்று, நாங்க அரசு அமைப்பது புதுசு, எங்களுக்கு இந்த நடைமுறை தெரியாது, அடுத்த முறையெல்லாம் தமிழ் 3ஆம் இடத்துக்கு போகாது, முதலிடத்தில் தமிழை பாடப்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க பதவியேற்றுட்டாங்க, சட்டசபைக்கு போயிட்டாங்க, பல நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு மீண்டும் ஆளுநர் மாளிகையில் இந்த பதவியேற்பு விழா நடக்கும்போது அதே புரோட்டோகால் படி தான் பாடுறாங்க. முதலில் வந்தே மாதரம், அதற்கடுத்து தேசிய கீதம், அதுக்கடுத்து தான் தமிழ்தாய் வாழ்த்து. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற கூட்டணி கட்சிகள், அதாவது தாவேகாவோட புதிய பார்ட்னர்ஸை சேரப்போகிற விசிகா அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் வாய் மூடி அமைதியாக தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது சொல்ல வருவது என்னன்னா, இவங்க எதிர்ப்பு குரல் கொடுக்கணும் இல்லை கொடுக்காம விடுறாங்க, அது இல்லை முக்கியம். நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விஜய் அரசு ஒருபோதும் மத்திய அரசினுடைய ஆணைகளை எதிர்க்காது. மத்திய அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் இவர்கள் மறுபேச்சின்றி ஏற்றுக்கொள்வார்கள். பெயருக்கு இருமொழி கொள்கை, நாங்க தமிழுக்கு தான் முக்கியத்துவம் தருவோம், அதே போல நீட்டை எதிர்க்கிறோம், பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை விடமாட்டோம், இந்த மாதிரி எல்லாம் ஒப்புக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மையில இதை அவர்கள் சைலண்டா சத்தமின்றி ஒத்துக்கிட்டு கடந்து போயிடுவாங்க. அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படித்தான் பார்க்குறேன் இதை. இப்போ இனி வரும் நாட்கள்ல இந்த விஷயங்களை எல்லாம் பெருசுப்படுத்த மாட்டாங்க, பெருசா பேசவே மாட்டாங்க, அமைதியாக
கையெழுத்து போட்டு போற. எப்படி எடப்பாடி உதய் மின் திட்டத்துக்கு சத்தம் இல்லாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரோ அது போல இவர்கள் இந்த மத்திய அரசினுடைய அழுத்தங்களுக்கு ரொம்ப சுலபத்தில் பணிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன இப்ப நீங்க அரசு, உங்களுடைய அரசு, நீங்க தான் முதலமைச்சர், உங்களுடைய அமைச்சர்கள் 10 பேர் இருக்காங்க, அவங்க நாலேஜ் இல்லாம எந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் அரங்கேற போறதில்ல. அப்படியே உங்களுக்கு அந்த தகவல் வரலன்னா கூட நீங்க கேட்டு பெறலாம். ஆளுநர் மாளிகை அதிகாரிகளை கூப்பிட்டு அல்லது தலைமைச் செயலரை கூப்பிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை எப்படி நீங்க வடிவமைச்சிருக்கீங்க, முதலில் எந்த கீதம் பாடப்படும், இது எல்லாம் வந்து கேட்டிருக்கணும். கேட்டுட்டு ஆர்டரை மாத்துங்க. அதே போல கேரளாவில் வந்தே மாதரம் முழுசா பாடுறதில்ல. இதுக்கு முன்ன இருந்த அரசாங்கம் முழுசா பாடாம 2 அடிகளை மட்டும் பாடிட்டு அவங்க விட்டுருவாங்க. இங்கு 6 அந்த சரணங்களும் முழுசா பாடுறாங்க தொடர்ச்சியாக. இது வந்து ஒரு புதிய ஒரு நடைமுறையா அது மாறி இருக்கு. மு.க. ஸ்டாலின் அரசு இருக்கும்போது இந்த நடைமுறைங்கிறது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான். அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், சட்டமன்றமாக இருக்கட்டும், ஆளுநர் மாளிகை ஆகட்டும், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு அவர்கள் நினைப்பதை வந்து செய்யறாங்க. அதை விஜய் அரசு அமைதியா கண்டும் காணாம வேடிக்கை பார்க்குது. அவர்களை ஆதரிக்கிற கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அமைதி காக்குறாங்க. இப்ப இதே நிலை மற்ற திட்டங்களுக்கும் வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? பிஎம்சி பள்ளிகளை இவர் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா இவர் வந்து முதலமைச்சராக இருக்கிற விஜய் மிக நீண்ட நேரம் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு. யாரு கூடன்னா RSS குழந்தைகளான அந்த ABVP, அகில் பாரதிய வித்யா பரிஷத், இந்த அமைப்போட அவங்க வந்து நீண்ட ஆலோசனை பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை அனுமதிக்கணும், மும்மொழி திட்டத்தை அனுமதிக்கணும், 3வது ஒரு மொழியை வந்து படிக்கணும், அதை சிலபஸ்ல கொண்டு வரணும், அதுல பாஸ் மார்க் எடுத்து அந்த 35 மார்க் எடுத்தா தான் பாஸ், இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கிற அந்த நடைமுறையை வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள் மாதிரி வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க. விஜயும் வந்து ரொம்ப நேரம் பேசுறாரு. நாங்க இதை பரிசீலனை பண்றோம், உங்க கோரிக்கையை பரிசீலனை பண்றோம்னு சொல்லி அனுப்புறாங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் இதுதான் நிலை, இதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கை, இதற்கு முன்பு இருந்த அரசுகளை இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, அதனால வந்து நாங்க நிச்சயமா அதை செய்ய மாட்டோம்னு நீங்க ஒன்றும் மோடி கிட்ட சொல்றது இல்லை, அமித்ஷா கிட்ட சொல்ல போறது இல்லை. ஒரு அமைப்பு, அது RSS ஒரு துணை அமைப்பு, ஒரு மாணவர் அமைப்பு. அது அந்த அமைப்பு வந்து பேசும்போது அவங்க கிட்ட கூட நீங்க தைரியமா சொல்லலையே. தைரியமா இல்ல, நாங்க இதை செய்ய மாட்டோம்னு சொல்ல, பணிஞ்சு போறீங்க. என்னன்னு நாங்க பரிசீலனை பண்றோம், இப்போதைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. இது ஒரு மாதிரியான அந்த எஸ்கேப் சென்றாங்களே, அது போல இந்த நெருக்கடியில இருந்து நம்ம தப்பிச்சுட்டா போகுதுண்ணா அப்படின்னு நினைச்சு ஒரு பதில் சொல்லுவோம்ல. கடன் கேட்க வந்துட்டான், கடன் கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம், அப்ப நாளைக்கு பார்க்கலாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு பதில் தான் விஜய் அந்த ABVP கிட்ட சொன்னது. இதுல இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, தமிழ்ல ஒரு மூதுரை அப்படின்ற ஒரு நன்னூல் இருக்கு. அந்த மூதுரையில வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க, அற்ற குளத்து அருநீர் பறவை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே இருக்கும். அதாவது குளம் வத்தி போச்சுன்னா அங்கிருந்து அந்த கொக்குகள் நாரைகள் எதுவுமே வராது, ஓடி போயிடும். ஆனா அந்த குளத்திலேயே வந்து அப்படியே குளம் வத்தி போனாலும் குளத்தோட மண்ணோட மண்ணா மக்கி போனா கூட பரவாயில்லன்னு கூடவே இருக்கிறது யாருன்னா, அந்த குளத்திலேயே இருந்து அள்ளி, ஆம்பல், இந்த மாதிரியான செடிகள், கொடிகள், நாணல் எல்லாமே வந்து கூடவே இருக்கும். இந்த கொக்குகளும் பறவைகளும் தான் வந்து ஓடி போயிடும். லாபம் இல்லை, இனிமேட்டு இவங்களால நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, இப்போ நம்ம அனுபவிச்சாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட ஓடி போறவன் நம்முடைய கூட்டாளி அல்ல, அவர்கள் உற்ற கூட்டாளிகள் அல்ல. இந்த ஆம்பல் நாணல் மாதிரி நம்ம கூடவே நிக்கிறான் பாருங்க, அவன் தான் வந்து உண்மையான உறவு, உண்மையான கூட்டாளி அப்படின்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப நல்ல பாட்டு. இப்ப இன்னைக்கு அரசியல் அந்த சூழலை பார்க்கும் போது அதை வந்து ஞாபகம் வருது திரும்ப. அதை திமுக தலைவர் கூட வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருந்தாரு. இப்ப விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளாவது வந்து நாங்கள் கொள்கைப்படி எந்த அரசிலும் நாங்கள் பங்கு வகிக்க மாட்டோம், வெளியிலிருந்து தான் ஆதரவு, அது கூட வந்து இஷ்யூ பேஸ்டு ஆதரவு தான், மற்றபடி நாங்கள் திமுகவில் இருக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து சலாம் போட்டு உள்ள போயிருக்காங்க. திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கட்டும், இவங்க அந்த அழைப்பே எங்களுக்கு பெருசு, நீங்கள் அழைப்பு நீங்கள் கூப்பிட்டதே பெருசு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க போயிட்டாங்க.
சரி, அவங்களுடைய நீண்ட நாள் கனவு இது, அமைச்சர்களை பங்கேற்கணுங்கிறது, அதனால போயிட்டாங்க. இப்போ அரசியலுங்கிறதே வந்து சூழ்நிலையை பொறுத்து தானே, ஆதாயம் இருக்கும்போது அதை பெறுவது தானே அரசியல், அப்படியெல்லாம் வந்து சிலர் இதற்கு நியாயம் கற்பிப்பாங்க. ஆனா நீங்க என்னன்னு சொல்லி உள்ள இருந்தீங்க, கொள்கை கூட்டணி இது, நாங்க எல்லா நேரத்துல வந்து திமுக கூட நாங்க உறுதுணையா நிற்போம் அப்படின்னு வந்து உறுதியா மக்கள்கிட்ட சொல்லி தானே நீங்க ஓட்டு கேட்டீங்க. அதுக்காக என்ன நாங்க என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டோமான்னு சில அறிவுஜீவிகள் கேட்பாங்க. அடிமை சாசனம் இல்லை, ஒரு நம்பிக்கை தானே. திருமாவளவன்னா என்னைக்குமே வந்து அவரு இந்த மாதிரியான ஆதிக்க சக்திகள்கிட்ட போக மாட்டாங்க. இது சந்தேக சக்தி. இது எது, இந்த விஜய் தாவேக்கா அந்த அமைச்சரவையே வந்து சந்தேகத்துக்கு இடமான ஒரு அமைச்சரவை. இப்போ வரைக்கும் RSS பெற்றெடுத்த குழந்தைகள்ல ஒண்ணுதான் இந்த தாவேக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். அப்படிப்பட்ட RSS குழந்தையை இப்போ இரு கைகளும் ஏந்தி சீராட்டுவதற்கு ஏன் போறீங்க? அந்த கேள்வியில நியாயம் இல்லாம இருக்கா? யோசிச்சு பாருங்க. என்னதான் உங்களுக்கு அரசியல் அதிகாரம் எல்லாம் கிடைக்குதுன்னா கூட உங்க கொள்கை என்னாச்சு? கொள்கை தான் முக்கியம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை, அரசியல் ஆதாயம் முக்கியம் இல்லைன்னு சொன்னவங்க தானே நீங்க. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாங்க MK ஸ்டாலின் கூட தான் எப்போதும் இருப்போம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப அமைச்சரவையில பங்கு வகிக்க தயாராயிட்டீங்க. ஆனா நாங்க MK ஸ்டாலின் திமுக கூட எங்க உறவு தொடரணும்னா அது என்ன உறவு? இது என்ன ஒரு கேவலமான கள்ள உறவால இருக்கு? நீங்க ஒண்ணு போனா போயிடுங்க, எதுக்கு வந்து இங்க இங்க ஒரு கால அங்க ஒரு கட்சி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? மற்ற எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன வலியை தருகிற ஒரு விஷயமாக இதெல்லாம் பார்க்குற திமுகவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய திட்டமா, செயல் திட்டமா இருந்தது. ஒரு வகையில் அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். இப்போ திமுக தனியா நிற்குது. திமுக கூட வந்து கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக இருக்குது. அதே போல தமிழ்முன் அன்சாரி மாதிரியான ஒரு சிலர் மட்டும்தான் கூட நிற்கிறாங்க. மீதி அத்தனை பேரும் வந்து அங்க ஆதரவுக்கு போயிட்டாங்க, கூட்டணி அமைச்சரோட பங்கு வகிக்கிறேன்னு போயிட்டாங்க. ஆனா திமுக கூட நாங்க கூட்டணியில் தொடரோம்னா என்ன அடிப்படையில் கூட்டணியில் தொடருவீங்க? அதாவது விஜய் கட்சியில விஜயோட அமைச்சரவையில் அமைச்சராக இருந்துகிட்டு நீங்க தீய சக்தி திமுகன்னு சொல்லி பதவிக்கு ஆட்சிக்கு வந்த இவங்க கூடவே இருந்துகிட்டு திமுகவை நாங்க எங்க கூட்டணி அப்படின்னு சொன்னா இது எப்படிப்பட்ட கேவலம்? இதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் இருந்தா எப்படி திமுகவுக்கு வாக்கு கிடைக்கும்? உங்க வாக்கு எப்படி திமுகவுக்கு கிடைக்கும்? நீங்க ஏற்கனவே வந்து இப்பதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாவது. இந்த கூட்டணி பெயருக்கு தான் கூட்டணியா இருந்தது, மெகா கூட்டணி அப்படின்றது பெயருக்கு தான் இருந்ததை தவிர உண்மையில வந்து உங்களுடைய வாக்குகள் எதுவுமே வந்து திமுகவுக்கு வரல. திமுகவுக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் பாருங்க, 1,50,00,000 மேற்பட்ட வாக்குகள் திமுக கிடைச்சிருக்கு. அந்த வாக்குகள் பெரும்பாலும் 90% வந்து திமுகவின் வாக்கு தான். உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பங்களிப்புன்னு இந்த திமுக கூட்டணிக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் அந்த கட்சி வந்து தோத்துது. இல்லைன்னா நிச்சயமாக திமுக தனித்து நின்று இருந்தால், அல்லது ரொம்ப ரொம்ப லாயலா எப்பயுமே இவங்க கூட இருப்பாங்கடா, கொள்கைக்காக நிற்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையுடைய ஒரு சிலரை மட்டும் கூட வச்சுக்கிட்டு உதயசூரன் சின்னத்திலே கூட போட்டி போட வச்சு 234 தொகுதியில அவங்க நின்றுந்தாங்கன்னா நிச்சயமா 100 தொகுதிக்கு மேல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவது வந்திருப்பாங்க. அந்த வாய்ப்பெல்லாம் வந்து பறி கொடுத்தது யாரால? உங்களால. உங்களுக்காக சீட்டு கொடுத்தாங்க, அவங்க போட்டியிடுற இடங்களை குறைச்சிக்கிட்டாங்க. பல பத்திரிகையாளர் சொன்னாங்க திமுக தான் போட்டியிடுற இடங்களை குறைச்சிக்கிட்டா அது அவங்களுக்கு எதிராக போகும், அவங்களுடைய தோல்விக்கு அது வழிவகுக்குன்னு பல பேர் சொன்னாங்க. ஆனாலும் கூட உங்க மேல அந்த நம்பிக்கையில சீட்டுகளை அதிகமா கொடுத்தாரு. அதனுடைய விளைவு என்னாச்சு? அவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு போச்சு, அவங்களுக்காக அதிக தொகுதியில் ஜெயிப்பீங்களா அது அந்த வாய்ப்பும் போச்சு. அவங்க உங்களுக்கு சீட்டும் கொடுத்தாங்க, செலவுக்கு பணமும் கொடுத்தாங்க, அவர்கள் தொண்டர்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்தாங்க. 100% திமுக தொண்டன் கூட்டணி கட்சிக்காக உழைச்சான். ஆனா 10% கூட கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் திமுக உழைக்கல, அவங்களுக்காக வேலை பார்க்கல, ஓட்டு போடல அப்படிங்கிற உண்மை வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. எல்லாருமே திமுக கூட்டணியில் அத்தனை பேர் சொல்ற நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் வேண்டாம், இவனுங்களை கிட்டே சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் இவர்கள் செய்த கூட்டணி கட்சிகளாக இருந்து அவர்கள் செய்த துரோகம். அந்த துரோகம் இன்னைக்கு 100% வெளியே வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எந்த அளவு நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், விஜய் வந்து ஒரு ஒன்றும் தெரியாதவர், விஜய்க்கு அரசியல் தெரியாது, இன்னைக்கு இருக்கிற அரசியல் பண்ண தெரியாது அவருக்கு, அல்லது ஒரு அரசை எப்படி நடத்திடுவாரு, 6 மாசம் கூட அது தாங்காது அப்படியெல்லாம் நான் உள்பட பலரும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா உண்மையிலே நம்ம தான் முட்டாள்கள். நம்ம தான் கணிக்க தெரியாம, இவர்களை பற்றி சரியா ஜட்ஜ் பண்ணாம, இவங்க எப்பேற்பட்ட பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணாம வந்து ஒரு கருத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ரியலைஸ் பண்ணதுனால நான் அதை சொல்றேன்.
உண்மையிலேயே இன்னைக்கு அரசியல சரியான நரித்தந்திரத்தோட பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சொன்னாங்க. ஸ்கெட்ச் போட்டோம் அப்படி ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்கிறது யாருன்னா இந்த தாவேக்காவும் அவங்க கூட இருக்கிற அவருக்கு ஆலோசனை சொல்கிற சிலர். அவங்க தான் வந்து ஸ்கெட்ச் போட்டு திமுகவை காலி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா தேர்தலுக்கு முன்பே திருமாவளவன், காங்கிரஸ் இவங்க கூட எல்லாம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேர்தலுக்கு முன்பே கூட்டணி வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு எப்படி நம்ம நடந்துக்கணுன்றதை அவங்களே வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டா அதன்படி அவங்க நடக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ விஜய்க்கு 107 பேர் தான் இருக்காங்க, 106 பேர் இருக்காங்க சபாநாயகரை விட்டுட்டா. இந்த 106 பிளஸ் வந்து அவருக்கு சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமமுகவிலிருந்து ஒரு ஆள் அவர் சுயேட்சையா விட்டார். இப்போ அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் அவங்களுடைய ஒரு 11 எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறமா வந்து முஸ்லீம் லீக்கோட 2 எம்எல்ஏக்கள், இவங்கெல்லாம் சேர்த்து வந்து மெஜாரிட்டிக்கு அவங்களுக்கு இடம் இருக்கு. மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. அமைச்சரவை பெரும்பான்மையா அவங்க பங்கு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது 6 மாசமா தொடருமா தொடராதா அப்படின்னு நம்ம ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. 6 மாசம் தொடரும். இந்த அமைச்சரவை 6 மாசம் தொடரும். ஒருவேளை வந்து மத்திய அரசினுடைய தமிழ்நாட்டு கொள்கைகளுக்கு விரோதமான மத்திய அரசினுடைய திட்டங்கள் எதற்காவது விஜய் வந்து கையெழுத்து போட்டாரு அல்லது ஒப்புதல் தெரிவிச்சிட்டாரு. இன்னைக்கே வந்து இவங்க இன்னும் ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்லை. தமிழுக்கு 3வது இடம், அதுக்கே வந்து அவங்க பெருசா ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. இப்போ இதே போல ஏதாவது ஓரிரு திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அமைச்சரை விட்டு நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு பிசிகாவோ முஸ்லீம் லீக்கோ வெளியே வந்தா கூட விஜய் கவலைப்பட மாட்டாப்புல. ஏன்னா அவருக்கு ஸ்டாண்ட் பையா 25 எம்எல்ஏக்கள் வெளியே இருக்காங்க, 24 எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஸ்டாண்ட் பை. அவங்கள வந்து நீங்க 5 வருஷம் தானே பதவி இல்லாம இருந்தீங்க, கூட சேர்த்து இன்னொரு 6 மாசம் பதவி இல்லாம இருங்கன்னு சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. யாரு? சி வி சண்முகம் உள்ளிட்ட அந்த ஃபேக்ஷனுக்கு இன்னொரு 6 மாத காலம் பதவி இல்லாம இருங்க, நாங்க அதுக்குள்ள வந்து இந்த கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகள் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம், இல்ல அவர்கள் வெளியேறுகிற சூழல் வந்ததுன்னா அவங்க வெளியே போனா போட்டோம், நீங்க அப்ப வந்து உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க கேட்ட மாதிரியே அந்த 6 அமைச்சர் பதவிகள், 10 வாரிய தலைவர் பதவிகள் இதை வந்து தந்துடுறோம். இப்போதைக்கு பொறுமையா இருங்க, இதுல சட்ட சிக்கல் எல்லாம் இருக்கு, பதவி இழப்பு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் இப்ப நம்ம மாட்டிக்க வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னதால அவங்க இப்ப அமைதியா இருக்காங்க. எந்த முணுமுணுப்பும் அவங்க கட்டந்து வரல. அப்ப என்ன ஆகும்னா 6 மாதம் கழித்து இந்த கூட்டணி கட்சியில் இப்ப இருக்கிற ஆதரவு தருகிற, வெளியில் இருந்து ஆதரவு தருகிற, உள்ளேயே இருந்து அமைச்சரவையில் இருந்து ஆதரவு தருகிற கட்சிகள் 6 மாத காலத்துக்கு இப்படியே ஓட்டிட்டு அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அடிப்படையில் அவங்க வெளியே போனாங்கன்னா அப்போ அந்த ஏடிஎம்கே ஃபேக்ஷன் இருக்க அவங்கள வந்து சேர்த்துக்கிட்டு மீண்டும் ஆட்சியை வந்து தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வெளியே போயிட்டீங்க, எங்களுக்கு ஆதரவு வேணும், நாங்கள் அரசை கண்டினியூ பண்ண வேணாமா? அவங்க பாஜகவோட இப்போ இல்லையே, பாஜகவோட எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு தானே சொல்றாங்க. அப்போ நான் ஏன் வந்து அவங்களுடைய ஆதரவை நான் எடுத்துக்க கூடாது? எந்த அடிப்படையில் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர்களுக்கு பதிலே இருக்காது. நீங்க ஆதரிக்கல, வெளியே போயிட்டீங்க, எனக்கு நான் ஏன் அரசு கண்டி வாங்கணும்ல, நான் எப்படி 6 மாசத்துல விட்டு போவேன் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு அந்த அணியோடையும் கூட்டணி சேர்ந்து அடுத்து 4.5 ஆண்டு காலம் வந்து ஆட்சியை அவர் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் வந்து ஏமாந்துட்டோம், நம்ம தான் வந்து இவங்க ஒன்றும் தெரியாதவங்க, இவங்க தற்கூரிகள், இவங்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியல் பண்ண தெரியாது. ஆனா எப்படி அரசியல் பண்றாங்கன்றத நீங்க பாருங்க. இதுல நியாயம், தர்மம், அநியாயம் இதெல்லாம் எதுவும் பார்க்க கூடாது அப்படிங்கிறது அவங்க ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைன்னா பொய்யை மட்டுமே ஒரு மூலதனமா வச்சு வெறும் பொய்கள் தான். நான் இப்ப இல்லை எப்பயும் சொல்லுவேன், இந்த தாவேக அரசு அமைஞ்சது பொய்களின் அந்த அஸ்திவாரத்தின் மேல அமைஞ்ச அரசு இது. ஆனா பொய்கள் கவர்ச்சியா இருக்கு, பொய்கள் தான் வந்து எடுப்படுது, பொய்களை விரும்புறாங்க. அதனுடைய விளைவு வந்து அதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கடந்து போறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஊடகமா இருந்தாலும் சரி, அல்லது நியாய தர்மம் பேசுகிற நடுநிலையாளர்களா இருந்தாலும் சரி. சரி, வேற என்ன பண்ண முடியும், ஜனங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, இப்படி சொல்லிட்டு கடந்து போறாங்க. நம்ம தான் இன்னும் கூட மனசு ஆறாம வந்து அதை தொடர்ந்து நம்முடைய ஆதங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஊடகங்களில் பேசுறவங்க அல்லது பொதுவெளியில் பேசுகிற மனிதர்களை எல்லாம் பாருங்க, அவங்க ரொம்ப சீக்கிரமா வந்து மாறிட்டாங்க. என்னடா இது எலெக்ஷன் முன்ன பேசின வாயாடாது, என்னடா இப்படி மாத்தி மாத்தி பேசு, நாராவாயா இருக்கடான்ட்டு பல பேரை வந்து மக்கள் திட்டுறதை நான் பார்க்கிறேன். வேற வழி இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அந்த சூழ்நிலையை மக்கள் தலையில திரிச்சிட்டு வந்து கடந்து போறாங்க, நியாயப்படுத்தி பேசுறாங்க.
புரியுதா? இது இந்த இன்னும் வருகிற அந்த 5 ஆண்டு காலமும் இந்த நியாயப்படுத்தல் தொடரும். நீங்க இப்போ பெரிய செய்தி சேனல் எல்லாம் பாருங்க, அவர்கள் இந்த அரசை பற்றி பேசுகிற விதம். முன்ன ஒரு சின்ன ஏளனம் இருக்கும், இப்ப அப்படி இல்லை. இந்த அரசை முழுசா ஏத்துக்கிட்டாங்க. இந்த அரசுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்க தயாரா இருக்காங்க. அவங்க பொய் சொல்லி வந்தவங்களாச்சு, இப்போ வரைக்கும் பொய்யை மட்டுமே சொல்றாங்களே. 10 நாள் ஆட்சி இருந்தா கூட இந்த 10 நாளும் இது இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியா இருக்கே அப்படின்னு சொல்றவங்களை அவங்க ஒரு பொருட்டாவே எடுக்காம அவங்க தொடர்ந்து இந்த பொய்களுக்கு சாதகமாக ஆதரவாக ஒரு நிலையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நான் சொன்னல, இந்த அமைச்சரவை விஜயனுடைய அரசு 6 மாத காலம் தாக்கு பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பா தாக்கு பிடிக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கப்புறமா தாக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க சரியான ஒரு பொலிட்டிக்கல் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மதசார்பற்ற அணிகள், மதசார்பற்ற கட்சிகள் அவங்களோட கூட்டணி. நான் விரும்பி உங்களை கூப்பிட்டேன், நீங்களும் வந்துட்டீங்க, நம்ம தொடருவோம். சரி, கொள்கை ரீதியா எங்களுக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லையப்பா, இப்ப இதை பண்றியப்பான்னு கேட்டா நான் வேற என்னங்க பண்றது, எனக்கு நெருக்கடி இப்படி இருக்கு, நம்ம தொடரலாம். இல்ல என்னால இருக்க முடியாது, நாங்க போறோம்னா சரி தாராளமா போங்க, எங்களுக்கு ஆள் இருக்கு, எங்களை சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு, நாங்க ஒன்றும் கவுந்துட போறது இல்லைன்ட்டு அந்த சப்போர்ட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இது வந்து விஜயனுடைய பக்கா தந்திரமான ஒரு அரசியல். இந்த தந்திர அரசியலில் இந்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசியலும் வந்து ரொம்ப வசமா வந்து சிக்கிக்கிச்சு. சூழ்நிலை அவ்வளோ சரியா வந்து அவங்களுக்கு வசதியாக அமைஞ்சிருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, திமுக அதிமுக கூட்டணி கூட்டணி கூட்டணினாங்க, அவங்க 2 பேரும் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? சேர்ந்தா கூட அவங்களால இப்போ ஆட்சி அமைக்க முடியுமா? எப்படி உடைச்சு வச்சிருக்கான் பாருங்க. திமுக கூட்டணியை முழுசா உடைச்சிட்டான், திமுக தனிமரம் ஆயிடுச்சு. அதே போல அதிமுக 2ஆ பொழந்துட்டான். அங்க அதிமுக அதிகாரப்பூர்வ அதிமுக 23 பேர் தான் இருக்காங்க. திமுக அதிமுக சேர்ந்தா மிஞ்சி போனா எவ்வளவு வரும்? ஒரு 80 தொகுதி, 80 சீட்டு மிஞ்சி போனா, அவ்வளவுதான். மீதி எல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கு, இது எல்லாமே விஜய் பக்கம் இருக்கு. அதுல 4-5 பேர் போனாலும் இன்னும் ஒரு 10 பேர் வர தயாரா இருக்காங்க. எவ்வளவு அழகான சூழ்நிலை, எவ்வளவு அழகா வசதியா அவங்களுக்கு சாதகமா மாறி இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய தந்திரமான அரசியல். இது விஜய்க்கு இந்த மூளை இருக்கா, விஜய் இந்த அளவுக்கு திட்டமிடுவாரா அப்படின்னா அவர் திட்டமிடுவாரா மாட்டாரா அது நமக்கு தெரியாது. ஆனா விஜயை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை சரியாக காய்களை நகர்த்தி இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அவங்களுக்கு சாதகமா மாற்றி வச்சிருக்காங்க.